ஆண்டவா என்ன மட்டும் காப்பாத்து. தலைவரை கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. முன்ன பின்ன நீங்க ஸ்பேனரை பார்த்தது இல்ல, கட்டிங் பிளேயரை பார்த்தது இல்ல, திருப்புளிய பார்த்தது இல்ல. அப்புறம் எப்படி மெக்கானிக் செட்டு திறக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்தது? எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறியா? அது போதாது. டேய், வேலையை கத்துக்கிட்டு வேலை செய்யறது ஒரு ரகம், தெரியாமையே வேலை தெரிஞ்சவங்களை வச்சு வேலை வாங்குறது இன்னொரு ரகம். நான் ரெண்டாவது ரகம்டா. அது இல்ல வாத்தியார, அடிப்படைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதாவது தெரிஞ்சிருக்க வேணா? என்னடா பொல்லாத அடிப்படை? காரை பார்த்தா எனக்கு காருன்னு தெரியும், ஸ்கூட்டரை பார்த்தா ஸ்கூட்டர்னு தெரியும். இது போதாது? அது எல்லாருக்கும் தெரியும். அட்லீஸ்ட் காருக்கு டயர் மாத்தாவா தெரியணும்ல. ஓ, நீ அப்படி வர்றியா? நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன? கார் டயர் மாத்தணும்னா முதல்ல என்ன பண்ணும்? இது தெரியாதா? ஜாக்கு கொடுத்து காரை தூக்கணும். உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. டேய், கார் டயர் மாத்தணும்னா முதல்ல 4 சக்கரத்துக்கு கல்லு கட்டணும்டா, அப்பதான் வண்டி உருளாது. டயர் மாத்துறது தொழில், கல்லு கட்டுறது அடிப்படை. தொழில் தெரிஞ்சால் நீ தொழிலாளி, அடிப்படை தெரிஞ்சால் நான் முதலாளி. மெக்கானிக் மேதையே, உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஒர்க் ஷாப் என்ன பெரிய போக்குவரத்து கழகமே ஆரம்பிக்கலாம். நம்மோட அடுத்த திட்டம் அதான். என்ன சார்? வந்துகிட்டே இருந்தேன், வண்டி நின்னு போச்சு, கிளட்ச் ஒயர் அறந்து போச்சு. மாத்த முடியுமா? இந்த வண்டியில இருக்கிற கடைசி உயர் வரைக்கும் அவர் மாத்துவாரு. ஒரு நிமிஷம் இருங்க. வண்டியில இருக்கிற கிளட்ச் ஒயர் அறந்து போச்சா? உங்களுக்கு மாத்த தெரியுமா? முதல்ல வண்டி அக்கா கழட்டி கிளட்ச் எங்க இருக்குன்னு பாரு. கிளட்ச் இருந்தா உள்ள ஒயர் இருக்கும்ல, இதாண்டா அடிப்படை. போய் ஆடுற புடி. சார், பக்கத்துல இருக்க டீ கடையில போய் டீ சாப்பிட்டு வாங்க, அதுக்குள்ள ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். அவசரம் ஒண்ணும் இல்ல, நான் டிஃபனே சாப்பிட்டு வரேன். 6 அமர நல்லபடியா செய்து வைங்க. சரி. அம்மா, என்ன லதா? அம்மா அம்மா, அண்ணன் ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்திருக்குமா? ஸ்கூட்டர் வந்துருச்சா? ஏடா அந்த பூசணிக்காயை சுத்திடுவோம். யாருக்குமா? அண்ணனுக்கா? நீ வேற, ஸ்கூட்டருக்குடி. முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்கு. உங்க அண்ணன் அதை பிரிச்சு போடுறதுக்கு முந்தையே சுத்திடுவோம். அப்புறம் எப்படி இருக்குமோ? போய் எடு. எதுக்கு தலையில தொங்க விட்டீங்க? தலைகீழ தொங்க விட்டாதானே எல்லா விஷயமும் கிளீனா தெரியுது. என்னங்க நம்ம பிள்ளைக்கு முதல்ல ரிப்பேருக்குன்னு ஸ்கூட்டர் வந்திருக்குது. நீங்க தான் என்ன பிடிக்காம சக்காலத்தை எடுத்துக்கிட்டு ஒரேடியா ஓடி போயிட்டீங்க. நம்ம பிள்ளையாவது ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஸ்கூட்டர் ஒடியா. அண்ணே, இந்த ஸ்கூட்டர் ரிப்பேர் செஞ்சு வர காசுல எனக்கு ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுங்க. சும்மா இருடி. என் புள்ள முதல்ல சம்பாதிக்கிற காசுல நான் ஒரு லட்டு கம்மல் வாங்கி போட்டுக்கிறேன்னு வேண்டி இருக்கேன். லட்டு கம்மல் வேண்டிட்டீங்க? முதல்ல லட்டு வாங்க முடியுதான்னு பாருமா. ஏன்டா? நான் ஏரோப்ளேன் ரிப்பேர் பண்றேன். அந்த பூசணியா காசு வருதா பாரு. என்ன இவன் இப்படி சொல்றான்? இத முச்சந்தில உடைச்சு வேஸ்ட் பண்ண கூடாது. இதுதான் நம்ம வீட்டுல இன்னைக்கு கூட்டு, பொரியல், சாம்பார் எல்லாம். ஏன்பா வண்டி அர்ஜென்டா ஓடணும்னு சொன்னா பழைய சாமான் எல்லாம் போட்டு உக்காந்துக்கிறிய. எடைக்கு போறதெல்லாம் அப்புறமா வச்சு கூடாது. எங்க வண்டி? இதாங்க உங்க வண்டி. அட பாவிகளா, இதுதான் என் வண்டி. நான் எப்படி நம்புறது? இது உங்க வண்டி நம்பர் தானே? ஆமா. இதே டோக்கனா வச்சுங்க, நாளைக்கு வந்து டெலிவரி எடுத்துங்க. நாளைக்கு நீங்க வரும்போது வண்டியாவும் கிடைக்கலாம், இல்ல பேரிச்சம்பளமாவும் கிடைக்கலாம். நான் நாளைக்கு வரும்போது நடந்து வந்தாலும் வரலாம், இல்ல போலீஸ் ஜீப்ல வந்தாலும் வரலாம். கவலைப்படாதீங்க, போலீஸ் ஜீப்புக்கும் நாங்க கிளட்ச் ஒயர் மாத்திடுவோம். ஐயோ. அம்மா, என்னம்மா இந்த ரேடியோ எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு. எதுக்கு உனக்கு புதுசா ரேடியோ? நாளைக்கு என் ஃப்ரெண்டு மேரிக்கு பிறந்த நாள், அவளுக்கு பிரசன்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். சரி பத்திரம். உங்க அண்ணன் கண்ணுல பட்டுட போகுது. லதா, இத வந்துட்டுமா? கனவச்சர புது ரேடியோவா இருக்குது, பிரிக்காதீங்க. இப்ப எல்லாம் புது ரேடியோல தான் வெடி வைக்கிறாங்களா? எதுக்கும் பிரிச்சு பாத்துறது நல்லது. வா மேரி, வா. புது ஸ்கூட்டில வந்து? ஆமா, இட்ஸ் a fine bike. எங்க நிறுத்திருக்க? வாசல்ல. ஐயோ, எங்க அண்ணன் வாசல்ல இருக்காரா? இல்லையே. அப்பா, தப்பிச்சுது.
ஐயோ பாத்தியாரா, என்ன இது அநியாயம்? புது வண்டி இப்படி அக்கா கழட்டி போட்டீங்களே. பதறாதரா, நாளைக்கு இந்த வண்டியில ஏதாவது ரிப்பேர் யாராவது வந்தா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனாலதான் கழட்டி எந்த பார்த்து எங்க இருக்குதுன்னு பாத்துட்டேன். ஐயோ, எந்த படுபாவி என் வண்டியை இப்படி அக்கா பிரிச்சா? ஏண்டா அவங்களது புது வண்டியாச்சடா, இப்படி அக்கா பிரிச்சு. முதல்ல இதை பாரு, இவன் இப்படிதாங்க புதுசா ஒரு வண்டியை பார்க்க கூடாதுங்க, இப்படி பிரிச்சு பிரிச்சு பாத்துருவான். நீங்க தங்கச்சி கூட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, நான் வண்டி ரெடி பண்றேன். எங்க அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிடுவாரு. நீ உள்ளவா. இப்படி பிரிச்சீங்கள வர தெரியுமா? அதுக்குதான் நீ இருக்கிறல்ல, போய் ஸ்பேனர் எடுக்கணும். டேய், எல்லாத்தையும் மாட்டிட்டு கடைசி கனெக்ஷன் என்கிட்ட சொல்லணும். எங்க அண்ணன் கண்ணுல ஒண்ணு பார்த்தா அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நீ சொல்றத பார்த்தா உங்க அண்ணன் தான் இதை செஞ்சாரா? சேச்சா, அப்படி இல்ல மேரி. இப்ப ரிப்பேர் ஆன ஸ்கூட்டர் எங்க அண்ணன் கண்ணுல பட்டுருச்சுல, அது சரி பண்ணிடுவாருன்னு சொன்னேன். டேய், இதை ஜாயின் பண்ணா வண்டி ஓடும்ல? ஆமா. இதை கடைசியா நான் ஜாயின் பண்றேன், அவங்கள போய் நீ கூப்பிடு. பாருங்க, வண்டி ரெடி ஆச்சு. ஓ ஃபைன். ஏண்டா உன்னெல்லாம் என் சிஷியன்னு சொல்லுவேன், எனக்கு வெக்கமா இருக்குடா. வண்டி முழுக்க தான் நான் ரிப்பேர் பண்றேன். ஒரு சின்ன ஒயர், இதை கூட உனக்கு கனெக்ஷன் கொடுத்துடல. என்னைக்கு நீ எல்லாம் மெக்கானிக்கா போறியோ? மேடம், வண்டி ரெடி. எதுக்கும் வண்டிய நீங்க ஒரு தடவை ஓட்டி காட்டுங்களேன். இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? எங்கடா சாவி? முன்னாடி. ஓ கரெக்ட், இதுக்கு முன்னாடி தான் இல்ல? ஏண்டா எதரா மாத்தி கனெக்ஷன் கொடுத்த? அது வந்து ஒயரை நீங்க. ஓஹோ, நான் சொன்ன ஒயரை நீ மாத்தி கொடுத்துட்டியா? சரி பண்ணு, நான் அதுக்குள்ள மேடத்துக்கு பில் ரெடி பண்றேன். இந்தாங்க பில். பணம் எப்ப கொடுக்கணும்? இப்படி நீங்க கேட்கும் போதே தெரியுது உங்ககிட்ட பணம் இல்லைன்னு. உங்களுக்கு எப்ப விருப்பமோ அப்ப கொடுங்க, எனக்கு சம்மதம் தான். எனக்கு சம்மதம் தான். ரிப்பேர் பண்ற மூஞ்சியா இது? சரி. செய்யலக்கா, பாய் பாய். என்ன வாத்தியார, என்ன காட்டி கொடுக்க பாத்தீங்களா? இன்னைக்கு தான் நீ எனக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருக்க. எழுதுங்க. ஏண்டா லவ் லெட்டர் எழுதுறதுலாம் ஓல்டு ஸ்டைல்ரா. உதவாங்க தைரியம் இருந்தா நேர்ல போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. அதுக்கும் தெம்பு இல்ல. ஓல்ட் இஸ் கோல்டு. எழுதுங்க தலைவரே, தைரியமா எழுதுங்க. புள்ளியாரப்பா, எதுக்கு ஏசுநாதரை போட்டுருவோம். அன்புள்ள மேரிக்கு. நம்ம கையெழுத்து எப்படி இருக்கு பாரு. அன்புள்ள மேரிக்குன்னு எழுதுறதுக்கு பதிலா அன்புள்ள மாரிக்குன்னு எழுதிருக்கீங்களே. ஐயோ, அப்புறம் ஆம்பளை கிட்ட இருந்து பதில் வர போதுறா. இதெல்லாம் வாணாம் தலைவரே, அன்புள்ள இவளேன்னு எழுதுங்க. கரெக்ட், அதான் பெட்ரு. நாளைக்கு எத்தனை அடிக்கடி பிரச்சனை வந்தாலும் நான் இல்ல நைட்ட நழுவிடலாம் பாரு. அன்புள்ள இவளே. மதியார கொடுங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். நீ போறியா? சீதையை பார்க்க அனுமானம் அனுப்பிச்சுட்டால்தான் சிலோனே எரிஞ்சு போச்சு. இதை யாருகிட்ட கொடுக்கறதுன்னு அங்க ஒரு அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது கையில இந்த லெட்டர் கொண்டு கொடுத்துருவா. அதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? நல்லா இருக்கு, வச்சுக்க. நாலாவா? விலைவாசிக்கிற இந்த காலத்துல நீங்க கொடுக்கற நாள்ல ஐஸ் வாங்க கூட பத்தாது. எவ்வளவுதான் வேணும்? அட்லீஸ்ட் ஒரு 5 ரூபாய் கொடுங்க. என்கிட்ட இருக்கிறதே அதானே, வச்சுக்க. இந்த அக்கா எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? அது சரி, தொழில சுத்தமா செய்யறேன். அந்த அக்கா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுருப்பாங்க, பக்கத்துல இன்னொரு அக்கா இருப்பாங்க. கூலிங் கிளாஸ் போட்டிருக்க அக்கா கிட்ட நீ இதை கொடுக்குற. இந்த பொண்ணு சொல்லிதான் விலைவாசி ஏறினதே தெரியுது.
உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இந்த கண்ணாடியை போட்டா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குடி. ஏண்டி அதுல என்ன ஏர் கண்டிஷனா இருக்கு? போட்டுதான் பாரு. கொள்ளு. ஆமா மேரி, நீ சொன்ன மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்கு. ஹீரோ என்ன காப்பாத்தா. அக்கா, ஒரு அண்ணன் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அன்புள்ள இவளே. அம்மா, என் மகளுக்கு காதல் கடுதாசியா? என்ன எழுதியிருக்கா? அன்புள்ள இவளே, என் உயிரே உனக்காக, நிலவே மலரே, உன்னை பார்த்தால் பசி தீரும், உன்னை நினைத்தாலே இனிக்கும், என் இதய கனி, என் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. ஆடு ஆடும் தொடப்ப கட்ட. தொடப்ப கட்ட கேட்டாங்களே. தென்றலே என்னை தொடு, டார்லிங் டார்லிங் டார்லிங். நீ தென்றல் தொடாத மலர், ஆண் பாவம் பொல்லாதது. நீ சரி என்று சொன்னால் எனக்கு மனைவி ரெடி ரெடி. நீ இல்லை என்றால் நான் சுவர் இல்லாத சித்திரம், சாட்டை இல்லாத பம்பரம். கம்மு நாட்டி செருப்பால் அடிக்கணும். அதெல்லாம் அதுல இருக்காத. நான் சொன்னேன் அவனை செருப்பால் அடிக்கணும்னு. என் கேள்விக்கு என்ன பதில்? இப்படிக்கு ரசிக பாத்தியாடா? பேர் கூட போட தைரியம் இல்லாத துப்பு கட்ட முண்டம் முண்டம். இவெல்லாம் ஒரு ஆம்பளை. இவனை என்ன செய்யலாம்? அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கட்டி வச்சு வைக்கணும். எழுதுற கைய ஒடிக்கணும். யாரோ யாருக்கோ எழுதிட்டு இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டான். பாவம் அப்புராணி. இத போய் பெருசு பண்ணிட்டு விடுங்களேன். என்னங்க நீங்க? சொந்த அண்ணன் நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஆமா அண்ணன் தான் இல்லங்களே. இப்போ நல்லா பாருங்க, அன்புள்ள இவளே எழுதிருக்கான். அந்த இவளை நீங்களே இருக்கக்கூடாது. ஐயோ இல்லண்ணே, அந்த பொண்ணு லெட்டர் என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்தா. நீ சின்ன பொண்ணுமா, இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்போ வாசல்ல நீ உட்காந்துருக்க, நானும் உட்காந்துருக்கேன். அம்மா வராங்க, நானும் அம்மானு கூப்பிடுறேன், நீ அம்மானு கூப்பிடுற. நான் பெரியவன் தானே, பெரியம்மா தானே கூப்பிடணும். நான் அப்படி கூப்பிடலையே. ஏமா கரெக்ட் தானே? நல்லா யோசிச்சு பாத்துங்க. இது உங்களுக்கு தானே வந்திருக்கு. நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா உனக்கு எல்லாம் குழப்பம் இருக்கு இல்லையே? நமக்கு இல்லப்பா. ஏங்க உங்களுக்கு? இந்த லெட்டர் எழுதினது யாருங்க? நான் கண்டுபிடிக்கிறேன். மேரி, எந்தத்தம்மா தேடுற? செலபலன்னு மெக்கானிக் ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பில் கொடுத்தாரு, அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். மெக்கானிக் பில்லா? வா என்னோட வா, நான் தர்றேன். வா வா வா, இரு பார்த்து சொல்றேன். இது வந்து எங்க பாட்டி செத்து போன சுடுகாட்டு பில்லு. இது வந்து எங்க பெரிய நைனாவுக்கு கண்ணு ஆபரேஷன் பண்ணனே அந்த பில்லு இது. இதோ மாட்டிக்கினாமா, மெக்கானிக்கு மாட்டிக்கினா. ஏமா போண்டா மோட்டர் பைக் ஒண்ணுதா? என்னது போண்டாவா? போண்டாவும் இல்ல, வடையும் இல்ல, ஹோண்டா. போண்டாவா? இதுல என்ன எழுதிருக்கு பாரு. ஹாய், இதேதான் இதேதான். ரெண்டு கையெழுத்து ஒரே மாதிரி இருக்கே. அப்படின்னா அன்புள்ள இவளேன்னு எழுதிருக்கு. அந்த இவளையா நீங்களா இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இது உங்களுக்கு தாங்க. ஐயோ, அந்த லெட்டரை யார் எழுதினதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு இப்ப என்னங்க? அந்த இடத்தை இப்ப நான் தேடிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அவருக்கு பதிலுக்கு நான் லவ் லெட்டர் கொடுக்க போறேன். கொடுக்க போறீங்களா? அது எதுக்குங்க லெட்டர்ல? நேரடியா கொடுத்துருங்க. வாங்க அங்க என்ன இவ்வளவு அவசரமா வரீர்கள்? அவசரமாவா வந்தேன். என்ன சமாச்சாரம்? நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? என்ன பாருங்க, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்க ஃபாதர். வந்த விஷயத்தை சொல்லுங்க. இந்த கல்யாணத்தை பத்தி. யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்கு? நான் மாறிக்கிட்ட பேசிக்கிறேன். எந்த மாறிக்கிட்ட? மேரி, உங்க பொண்ணு. உங்க உடம்புக்கு என்ன? நல்லா தான் இருந்தேன், இப்பதான் ஒரு மாதிரியா இருக்கு. சீக்கிரம் போய் டாக்டர் பாருங்க. பாத்துறேன். டாக்டர், சீக்கிரம். டாக்டர், 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 இன்ஸ்பெக்டர், 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 இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் லாரன்ஸ். உங்க அக்கா எப்படி இருக்காங்க? உடம்பு நல்லா தான் இருக்கு. மனசா? நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டுனா உங்க அக்காவுக்கு மனசு சரியா போயிடுது. பொண்ணு எங்க இருக்கு சொல்லு, நானே பாக்குறேன். பொண்ணு நானே பாத்துட்டேன் ஃபாதர். வெரி குட்.
அப்படின்னா பொண்ணை பெத்தவங்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே. என்னன்னு கேக்குறது ஃபாதர்? ஃபாதர் உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, கட்டி கொடுங்கன்னு கேளு. ஃபாதர் உங்க பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு கட்டி கொடுங்க. வெரி குட், அப்படிதான் கேட்கணும். கேட்டேன் ஃபாதர். What you mean? I mean உங்க பொண்ணு மேரிய நான் நேசிக்கிறேன் ஃபாதர். போலீஸ்காரன் இல்லையா? எந்த விஷயத்தை எந்த நேரத்துல எப்படி பிரசவம் பண்ணலாம்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஓகே மை டியர் பாய், என் பொண்ணை ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம். என்ன ஃபாதர்? மேரிய பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். ஹாய் லாரன்ஸ். குட் மார்னிங் மேரி. பாய். நாம அப்புறம் பேசிக்கலாமே. நான் என்னடா பண்றது? ஒத்திகையில நல்லா தான் பாத்துக்கிட்டு போனேன். அங்க போய் அவரை பார்த்த உடனே வார்த்தையே வர மாட்டேங்குது, நாக்கெல்லாம் ஒட்டிக்குது. அண்ணே நான் வெளில போய் வஜர நான் போயிட்டு வரட்டா? ஏன் நேரம்டா, ஆப் ட்ரௌசர் போட்டுதான் எனக்கு சம்மந்தம் பேசுறீங்க. நானே ஃபுல் பேண்ட் தான் போட்டிருக்கேன். இப்பவே போய் கேட்டு வந்துடுறேன். பாண்டியனா, ஆச்சரியமா இருக்கே. நீ கர்த்தரை கூட வணங்குறது உண்டா? ஃபாதர், நமக்கு எம்மதமும் சம்மதம். சாமி பேதமோ ஜாதி பேதமோ கிடையவே கிடையாது. எல்லோரும் வாழ்க, இதான் நம்ம பாலிசி. இப்போ பாண்டியன் ஒரு பையனை யாருக்குமே தெரியலன்னு வச்சுங்க, அதுக்காக நான் வருத்தமே பட மாட்டேன். ஆனா பாண்டியன் ஒரு பையன் இருக்கிறான், அவன் ரொம்ப அயோக்கிய பையன் அப்படின்னு மட்டும் பேர் எடுத்துக்கூடாது. இதான் நம்ம ரூட்டு. உன்னை சாதாரண மெக்கானிக் நினைச்சேன், பெரிய தத்துவம் எல்லாம் பேசுறியே. என் மூலதனமே பேச்சு தான் ஃபாதர். என் பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதையும் புரியலன்னு சொல்றாதீங்க. உங்க பொண்ணு மேரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொண்ணு நினைக்கலையே. நான் நினைக்கிறேனே. புரியலையே. புரியும்படியாவது சொல்லிடுறேன். உங்க பொண்ணு மேரிய நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். இப்பதான் புரியுது. ஐம் சாரி மை டியர் சன். என் பொண்ணு மேரியே இன்ஸ்பெக்டர் லாரன்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன். இப்ப எதுக்கு அதுல ஒரு கடவுள் இருந்தாலும் காப்பாத்துவாருன்னு சொல்லுவாங்க. நம்ம விஷயத்துல ஆளாளுக்கு ஒரு கடவுள். ரெண்டு பேரும் பார்ட்னரா சேர்ந்து நம்மளை சேர்த்து வைப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுனால உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்றேன். ஏன்னா இந்த ரகசியம் இதுவரைக்கும் மேரிக்கு கூட தெரியாது. இனிமேலும் தெரியக்கூடாது. அதான ஃபாதர்? கரெக்ட். நான் பாத்துக்கிறேன். மேரி, இங்க வா. உன்கிட்ட ஒரு பயங்கரமான ரகசியம் சொல்ல போறேன். என்னங்க? நீ சாமியாரோட பொண்ணு இல்லையா? பாண்டியா, பதறாதீங்க ஃபாதர். இனிமே நீ அவரோட பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டின்னு சொல்ல வந்தேன். திருப்தியா? ஓகே. கௌரி கல்யாண வைபோகமே, மேரி கல்யாண வைபோகமே, எங்க அண்ணன் கல்யாண வைபோகமே. நான் என்னமோ நினைச்சேன், நீ என்னடானா ஃபர்ஸ்ட் நைட் ஆதும் புடவையை கட்டிட்டு வந்து நிக்கிற. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படி எல்லாம் வினோதமா ஆசைப்படுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப நான் என்ன வினோதமா ஆசைப்பட்டேன்? கிறிஸ்டின் பொண்ணாச்சே, கவுன் போட்டு வரும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நீ என்னடானா 16 முழத்துல புடவை சுத்தி வந்து நிக்கிற. அடடா, 16 பெற்று பெருவாழ் வாழ்க. என்னங்க ஆசீர்வாதம் பண்ணமா? ஐயோ, உங்க கால்ல விழுந்தேன்னு நினைச்சிட்டீங்களா?
என் கால என்னமோ தட்டுப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் வேணா உங்க கால விழட்டுமா? வேணாம் வேணாம். இங்க எதுக்கு இன்னொரு புடவை வச்சிருக்காங்க? 12 மணிக்கு மேல இத மாத்திக்க சொன்னாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு லுங்கி கூட கொடுத்திருக்கேன்னு சொன்னாங்களே. ஐயோ, நான் அப்பவே ரெடியா கட்டிட்டு வந்துட்டேன். மணி கிட்டத்தட்ட 12 போகுது, நீயே மாத்திக்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. கூச்சமா இருக்கா? லைட் ஆஃப் பண்ணிட்டா? லைட் ஆஃப் பண்ண போறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டேன். எந்திரியா. என்னங்க, நாளைக்கு தானங்க தீர்ப்பு, அதுக்குள்ள தூக்குப்பட கூட்டு போறீங்க? ஒருவேளை ஒத்திக்கையா? இல்லையா, நீ விடுதலை ஆயிட்ட. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம். பரவாயில்லைங்களே, உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கலைங்க நீங்க இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பீங்கன்னு. அந்த ஆள் நான் பாக்கலாங்களா? ஓ, பார்க்கலாமே. அதோ கொஞ்சம் வெளில போங்க. இந்த சாவி எடுத்து பூட்டுங்க. என்ன கலாட்டா பண்ற? கொலகாரனை கூட்டு வாங்கன்னா எங்க மாமனாரை கூட்டு வந்திருக்கீங்க. எனக்கு விடுதலையே வேணாங்க, இந்த இடமே சௌகரியமா இருக்கு. ஒரு தலைகாணி மட்டும் கொடுத்து அனுப்புங்க. என்ன தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? ஏங்க, என்ன காப்பாத்த தாங்க அவர் உள்ள வந்திருக்காரு. நீ அவரை காப்பாத்த ஏதாவது பண்ணு. என்ன பண்ணலாம், ஒரு யோசனை சொல்லுங்களேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்த பாருங்க, இந்த கொலையை இவர் தான் பண்ணாருன்னா நான் நம்பவே மாட்டேன். முதல்ல நாங்க மட்டும் நம்பணுமா? அவர் அறிவால புதைச்சு வச்ச இடத்த காமிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே நம்பணும். இந்த கேஸ்ல ஏதோ மர்மம் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் பிரிச்சு தான் பழக்கம். இதை சேர்த்து காட்டுறேன். நீ எதையாவது செய்ய, ஆளை விடு. அப்பா எங்க இருக்காரு? இதோ இருக்காரு. அப்பா. வா மேரி. ஏன்பா இப்படி செஞ்சிட்டீங்க? உன் புருஷனை காப்பாத்துற விஷயத்துல நம்பிக்கை இழந்துட்டப்பான்னு அன்னைக்கு சொன்னியே, இப்போ அது அப்பாவை நம்புறியா? நம்புறேன்ப்பா. ஆனா அதுக்காக கட்டின புருஷனா சொந்த அப்பாவா ரெண்டுல யார் முக்கியம்னு கேட்டா நான் என்னப்பா சொல்ல முடியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் தான் முக்கியம்னு சொல்லு. இந்த பாரு, அவர் ரிலீஸ் ஆயிட்டான். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீ கூட்டிட்டு போய் அவனுக்கு சமைச்சு போடு. செய்யாத குற்றத்துக்கு நீங்க பழி ஏத்துக்கிறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. யார் சொன்னது இவர் கொலை பண்ணலன்னு? கொலை பண்ண அருவாள் எடுத்து கொடுத்துருக்காரு. கொலைகாரன் கொலையை மட்டும் பண்ணிட்டு அருவாள் இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா? நான் சொல்றேன், இவர் தான் கொலை பண்ணிருக்காரு. இல்லைங்க, அதுக்கு பாவம். ஏய், கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன், இனிமே இந்த விஷயத்தை பத்தி நீ இங்க பேசக்கூடாது. கல்யாணம் பண்ண பிறகு புருஷன் தான் தெய்வம் அப்பாவே சொல்லிட்டாங்கல்ல. நீ வாமா வீட்டுல போய் பேசிக்கலாம். வரேன் ஃபாதர். அப்பா. பாவ மன்னிப்பு கேட்டவனையும் காட்டி கொடுக்க கூடாது, அதே நேரத்துல என்னையும் காப்பாத்தணும். இதுக்குதான் உங்க அப்பா அப்படி செஞ்சாரா? ஆமாங்க. ஆமா, அவன் குரலை கேட்டா நீ அடையாளம் சொல்வியா? அவன் ஒரு பாட்டு பாடினா அதை கேட்டா நான் கண்டுபிடிச்சிடுவேன். அது சரி, அவன் எங்க இருக்கான்னு உங்க அப்பா சொன்னாரு? ஆட்டுப்பாறை காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான்னு சொன்னாங்க. இது போதும் எனக்கு. கொலைகாரனை நேர்ல பார்த்தாலும் உன்னால கண்டுபிடிக்க முடியாது, அவன் குரலை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். நல்ல வேலை உனக்கு காதாவது கேக்குது, இல்லன்னா காட்டுக்குள்ள நம்ம கதி என்ன? ஏங்க வணக்கங்க, நமக்கு பாட்டு பாட வருங்களா? ஏன், எதுக்கு? படம் எடுக்கலாம்னு. இந்த பக்கம் இங்க போறாப்ல ஷூட்டிங் பாக்குங்க. நமக்கு தெரியாம இங்க எந்த ஷூட்டிங் நடக்காது. ஏன், நீங்க என்ன வில்லனா? வில்லனும் இல்ல, ஹீரோவும் இல்ல. அப்ப ஆள விடுங்க. இல்லங்க, அப்ப நீங்க ஹீரோவா? நம்ம ஹீரோ இல்ல, காமெடி இல்லங்க, டைரக்டருங்க. டைரக்டரா? உள்ள போனீங்கன்னா உங்களால ஷூட்டிங் எடுக்க முடியாது, உங்களை ஷூட் பண்ணிடுவாங்க. பரவாயில்லையா? ஒண்ணுமில்ல ஃபாதர், சின்னதா ஒரு கொலை பண்ணிட்டேன். எனக்கு நம்மளும் ஜோடியா உட்காந்துருவோங்க. அது இல்லைங்க, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எங்கேயே கேட்ட குரல? அது ரஜினிகாந்த் நடிச்ச படம் இல்ல? ஐயோ, அது இல்லைங்க, இதே குரலை தான் நான் சர்ச்சில் கேட்டேன். இந்த பாட்டை பாடினது யாரு? ஜேஸ்தாஸா இருக்கும்னு நினைக்கிறேன். தானே வேணாங்கிறது. நான் உன் ரூட்ல வந்தா நீ என் ரூட்ல போற பத்தியா? சீரியஸா கேக்குறேன், இந்த பாட்டை பாடினது யாரு? நானும் சீரியஸாக பதில் சொல்றேன், நான் தான்.
salary. உன் உயரத்துக்கு எனக்கு திட்டத்துக்கே மனசு வரலையா? நீ பாட்டுக்கு அவன் தலையை சீட்டு வந்துட்ட, போலீஸ்காரங்க என்ன பிடிச்சி உள்ள வச்சிட்டாங்க. எனக்கு பதில் எங்க மாமனார் உள்ள இருக்காரு. புரியலையா? அதான் என் பாதிரியாரு. பாதிரியார் மாட்டிக்கிட்டாரா? சரி, ஆக வேண்டியது நான் பாத்துக்கிறேன். வேணாம், நானே பாத்துறேன். என் கூட வா. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. உன்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னு ஏன் வாய் யார கட்டி போடலையே? இப்ப உன்னையே நான் கட்டி போட்டேன். எனக்கு யார் யார் அடிக்கிறாங்க? நான் தான் அடிக்கிறேன், அவர் அடி வாங்குறாரு. என்ன அடி? யாருக்கு அடி? எனக்கு தான். அட பாவி, எங்க குடும்பத்தோட இப்படி விளையாடுறியே, நீ நல்லா இருப்பியா? தங்கச்சி, நான் யாரோட குடும்பத்தையும் கெடுக்கல. நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவனும் இல்ல. உன் புருஷனை பார்த்தா ரொம்ப அப்புறானே தெரியுது. முட்டக்கா ஏதாவது செய்ய போறாரு சொல்லி வை. காளியோட கணக்கு தீர்த்ததுக்கு அப்புறம் நானே போலீஸில் சரணடைகிறேன். காளியா? என் பொண்டாட்டி கண்ணை கூடாக்கணும் அவனை நீ தேடிட்டு இருக்க. இன்னில இருந்து நம்ம தோஸ்து தலைவர். பாதிரியாரின் ஒப்புதல் வாக்குமூலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பாதிரியார் தான் குற்றவாளி. இல்ல சார், பாதிரியார் குற்றவாளி இல்ல சார். நீதிபதி அவர்களே, கஜபதியை நான் தான் கொலை செஞ்சேன். வழக்கு சம்பந்தமாக நீ எது சொல்ல விரும்பினாலும் சாட்சி கூண்டிலேறித்தான் சொல்ல வேண்டும். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க கேப்போம். நான் சொல்றத சொல்லுங்க. கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்போ நீ என்ன சொல்ல விரும்புறியோ அதை சொல்லலாம். என் பேர் சங்கிலி. கஜபதி அறிவாளால வெட்டி கொண்டது நான் தான். அத பாதிரியார் பாத்துட்டாருங்க. அவரு வாய்க்கு பூட்டு போடுறதுக்காக நான் அவர்கிட்டயே பாவ மன்னிப்பு வாங்கிட்டேன். பாரு, இனிமே நடந்ததை நீங்களே சொல்லுங்க. சரி ஃபாதர், நீங்க தான் சொல்லக்கூடாது, நானே சொல்றேன். கொஞ்சம் இருப்பா. இவரு சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்க இவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தீங்களா? ஜட்ஜையா, பாவ மன்னிப்பு கொடுத்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தூக்கு மேடைக்கே போக தயாரா இருந்த இவரு அந்த கடவுளே வந்து கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாரு. அப்போ நீங்க பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு சாட்சி? ஏன், அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சர்ச்சில் பார்த்தாரு. இவரு பாவ மன்னிப்பு கேட்டது நீங்க பாத்தீங்களா? சர்ச்சுக்கு பக்கத்திலேயே கொலை நடந்ததுனால அத பத்தி பாதிரியாருக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிக்கிறதுக்காக நான் சர்ச்சுக்கு போனது உண்மைதான். அங்க இவரை பார்த்ததும் உண்மைதான். ஆனா இவர் பாவ மன்னிப்பு கேட்டதை நான் பார்க்கல. இப்பவும் நீதான் கொலை செஞ்சேங்கிறத நிரூபிக்கிறதுக்கு சாட்சியம் எதுவும் இல்லையேப்பா. அறிவாளை பாதிரியா தான் எடுத்து கொடுத்திருக்காரு. கஜபதி அறிவாளால வெட்டிட்டு அதை புதைச்சு வச்சது நான் தாங்க. அதை பார்த்த பாதிரியார் அந்த அறிவாளை எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப கஜபதி நான் தான் கொலை செஞ்சேங்கிறதுக்கு உங்களுக்கு சாட்சி வேணும். கஜபதியோட கழுத்துல போட்டிருப்பான ஒரு பச்சைக்கல் செயின், அதை கொண்டு வந்து கொடுத்தா போதுமா? எங்கப்பா அந்த பச்சைக்கல் பதிச்ச செயின்? சார், இந்த செயின் டேப் ரெக்கார்டர் எல்லாத்தையும் காட்டுக்குள்ள நான் ஒளிஞ்சிருந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டு போல இருக்கு. தலைவரே, எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். வள்ளி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன். உங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் கையோட கொண்டு வந்துட்டேன். ஜட்ஜி சார், இது அங்க கொடுத்துட்டுமா? Bring here. சார், நீங்க தேடுறது இங்க இருக்கு. நீ சொன்னது இந்த செயின் தானா? ஆமாங்க, இதே சங்கிலி தான். அப்போ இத கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் அவனை கொலை செஞ்சியா? இல்ல சார். பின்ன எதுக்காக கொலை செஞ்ச? சொல்றேன். நான், என் அப்பா, என் அம்மா, என் தங்கச்சி 4 பேர் இங்கிருந்து 20 மைலுக்கு அப்பா இருக்கிற மாணிக்க எஸ்டேட்ல இருந்தோம். அந்த எஸ்டேட்டோட முதலாளி மாணிக்கம் பிள்ளை எங்க அப்பா. அப்ப இந்த ஊர்ல கஜபதி அவங்க அண்ணன் பசுபதி இருந்தாங்க. பசுபதி ஒரு கொலை செஞ்சதை எங்க அப்பா கண்ணால பாத்துட்டாரு. கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்னேன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நாசமாக்கிறவன் பசுபதி எங்க அப்பா மிரட்டினார். நிக்கிறாரு பெரியவர். அவரை காப்பாத்துங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அவன் உயிரோட கொண்டு வந்திருக்கு. அவங்கிட்ட எங்களுக்கு உண்மை சொல்வான், நிறைய உதவாங்கிற பயப்படுவான். இதெல்லாம் உண்மைதானா? சாட்சி வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக கஜபதி கொலை செஞ்சப்போ நடந்ததெல்லாம் டேப் பண்ணி வச்சிருக்கேன். கேட்டு பாருங்க சார்.
ப்ளீஸ் என்ன கொண்டாத, ப்ளீஸ் என்ன கொண்டாத. எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் எங்க அண்ணன் தான் காரணம். என்ன கொண்டாத. ஐசி குற்றம் சாட்டப்பட்ட ஃபாதர் மைக்கேலை நிரபராதி என கூறி விடுதலை செய்கிறேன். ஆனாலும் இந்த விசித்திரமான வழக்கில் ஒரு நல்ல முடிவு காண சங்கிலியை கைது செய்து மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு கட்டளையிடுகிறேன். கமான். சங்கிலி, பைத்தியக்காரா, நீ ஒரு கோழைங்கிறத அடிக்கடி நிரூபிச்சு காட்டுறியே. சட்டம் கொடுக்கிற தண்டனை நீ தைரியத்தோட ஏத்துக்கணும். ஏன்னா உனக்கு காளிக்கு என்ன வித்தியாசம்? தண்டனைக்கு பயந்து நான் தற்கொலை பண்ணிக்கிற ஃபாதர், என் லட்சியம் முடிச்சு போச்சு. நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? எனக்கு சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லை. அப்படி நீ யார் சொன்னது? நான் சொல்றேன், உன் தங்கை இன்னும் உயிரோட இருக்கா. ஃபாதர், உன் குடும்பத்தை காளி அழிச்சதும் உன் தங்கையை நீ பறிகொடுத்ததும் 15 வருஷத்துக்கு முன்னாலே ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தானே? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும் ஃபாதர்? அதே ஜனவரி மாதம் 5ஆம் தேதி புதருக்குள்ள இருந்து ஒரு பெண் குழந்தையை நான் கண்டெடுத்தேன். அது வேற யாரும் இல்லை, உன் தங்கை மேரி. மேரி? என் தங்கச்சியா ஃபாதர்?